ஓகே கேஸ் பேக் வித் ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். நான் பேசுகிறதுக்கு முன்னாடி அப்படியே பின்னாடி லொக்கேஷன் மட்டும் பாருங்கள். பயங்கரமாக இருக்குல்ல? எஸ், இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் கடுப்பான ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது எவனுக்கு அந்தளவுக்கு கோவம் வரும்ல. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய கோவம். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக நம்ம தளபதி இந்த 10th +2 பசங்களுக்கெல்லாம் அவார்ட்ஸ் கொடுத்து ஃபெசிலிட்டேட் பண்ணார். அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் எப்படி ஆக்சுவலாக மீடியா ஒரு டாக்ஸிசிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை விட்டுட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா ஃபுல் கிளிப்பிங் போட்டால் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண விஷயத்தை பார்த்திங்கன்னா தளபதி அவர்களோட இன்டென்ஷனே டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு வீடியோ பார்த்திங்கன்னா வச்சு வைரல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பண்ண நானும் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன்டா. ஏன்னா அவருக்காக யார் பேசுகிறாங்களோ இல்லையோ, நான் பல வருஷமாக பேசிகிட்டு தான் இருக்கேன், இன்னும் பேசுவேன். இது யாரும் என்னால் தடுக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் வீடியோ அந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் நீங்கள் பப்ளிஷ் பண்ண என்னால் அங்கே பேச முடியாது. நான் என் ஆடியன்ஸுக்கு நான் சொல்லிப்பேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈவெண்ட் வச்சதுக்கான மெயின் ரீசன் என்ன? 10th +2 நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு 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 நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி சில அவார்ட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன். தமிழ்நாடு அரசோ இல்லை கவர்மெண்ட்டோ பார்த்திங்கன்னா பெருசாக அவங்கள ரெகனைஸ் பண்ணலனா கூட நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பார்த்திங்கன்னா இறங்கி பண்ண ஒரு விஷயம். அது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ். எல்லாமே ஹாப்பி தான். ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தினாலோ இல்லை ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்தினாலோ ஏதாச்சும் சின்ன பிழைகள்ன்றது உண்டு. பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, தளபதி தான் அங்கே பிரச்சனை. அவரை நடத்துகிற ஒரு விஷயத்தில் குட்டியோடு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது பெருசாக ஒரு கடல் ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஆக்கி விட்டுருவாங்க. இது இன்றைக்கோ நேற்று நடக்கலை, பல வருஷமாக இதுதான் நடந்துகிட்டே இருக்குது. மனுஷன் சினிமாவில் இருக்கும்போதே எங்கே அரசியலுக்குள்ளே வந்துருவாரோ அப்படின்னு சொல்லி பயத்தில் பண்ணாங்க. அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அடுத்தது எப்படி இதுலேருந்து அவர் வெளியே தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு முஸ்லீம் பொண்ணு நல்ல மார்க் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா ஷால் போட போவார். அந்த ஷால் பார்த்திங்கன்னா கையில் கொடுத்துருவார் அந்த பொண்ணுக்கு. ஸோ இதை வச்சு எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா தளபதி இன்டென்ஷனே டிஃப்ரெண்ட்டு. அவர் பார்த்திங்கன்னா வேணுமுன்னே அந்த அந்த பெண்கள்கிட்ட அந்த மாதிரி ஷால் போடுறாரு, அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு, அதனால் கையில் கொடுத்துட்டாரு. இது ஒரு பெரிய விஷயமாக பார்த்திங்கன்னா போட்டு இதுக்கு ஒரு எச்சத்தனமான சில பேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா அதை ரீஷேர் பண்ணிவிட்டு ஒரு கான்ட்ரவர்சி ட்விட்டரில் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் தான் ஒன்று சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். அட சைக்கோ பசங்களா, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. உச்சக்கட்டத்தனமாக உங்களால் என்ன பண்ண முடியும் தெரியுமா? இந்த மாதிரி மீம்ஸு போட்டு உங்களோட அரிப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் தீர்த்துக்கிறது மட்டுமே தான். நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு கூட மேலே வர மாட்டாங்க. எவனாவது நல்லது பண்ணுறானா, எவனாவது நல்லா இருக்கானா, எவனோட வளர்ச்சி சூப்பராக இருக்கா, இதை பார்த்துட்டே நீங்கள் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு சைக்கோத்தனமாயிட்டு பண்ணுற ஒரு விஷயந்தான். தயவு செஞ்சு சொல்கிறேன், இதே மாதிரி இருந்துட்டிங்கன்னா கூடிய விரைவில் உங்களை பார்த்தே நீங்கள் பொறாமப்பட்டுக்கிட்டு உங்கள் மேலே நீங்களே ட்ரோல்ஸ் போட்டுப்பீங்க, மீம்ஸ் போட்டுப்பீங்க. ரொம்ப கேவலமாக இல்லை? இதுவே உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சியோ இல்லை உங்கள் அக்காவோ இந்த மாதிரி 10th +2 நல்ல மார்க் வாங்கி அந்த மாதிரி போய் அவார்டு வாங்கியிருந்தால் நீங்கள் இந்த வேலையை பார்ப்பீங்களா? இந்த எச்சத்தனமான வேலையை. ஸோ தட் மீன்ஸ் லிட்ரலி இவர் அரசியலுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி எங்கே வந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பேசுவாங்க. ஒரு படம் வந்தால் பேசுவாங்க, ஒரு ஸ்மோக்கிங் சீன்ஸ் வந்தால் பேசுவாங்க, என்னென்னோ பேசுவாங்க. சரி, இப்போ அரசியலுக்குள்ளே வந்துட்டார், அடுத்தது என்ன? அதுக்குள்ளே அவர் சர்வை பண்ணக்கூடாது, அவர் எப்படியாவது நம்ம வெளியே தள்ளி விட்டணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற பேட்ச் தான் இவனுங்களாம். நான் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் ஒரு நடிகராக இருந்து இவ்வளோ ஃபேன்ஸை பார்த்திங்கன்னா சம்பாதிச்சு அவர் அரசியலுக்குள்ளே வரும்போது இவ்வளோவாடா பயப்படுவீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு? ஏதோ லைட்டாக பயம் இருக்கலாம், அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோவா பயப்படுவீங்க? லிட்ரலி நீங்கள் பண்ணுறது ட்ரோல்ன்றது கெத்துன்னு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒருத்தரை பார்த்து பயப்படுறீங்க. அந்த பயத்தால் வர விஷயம்லாம் இதெல்லாம் இந்த மீம் மெட்டீரியல்லாம் வெளியே. அது யார் உங்களுக்கு காசு கொடுத்து பண்ண சொல்கிறாங்களா இல்லை நீங்களே பண்ணுறீங்களா எனக்கு சத்தியமாக ஐடியா கிடையாது. பட் சிம்பிளாக ஒன்றே விஷயம் சொல்கிறேன். உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நாள் வெறுப்பாகி உங்களை பற்றி நீங்களே மீம்ஸ் ட்ரோல்ஸ்லாம் போட்டுப்பீங்க. அந்த ஒரு நிலமை வந்துச்சுன்னா அது உச்சகட்டத்தனமான சைக்கோத்தனம். ஒரு மாதிரி பைத்தியம் ஆகிட்டு இருக்கீங்க நீங்கள். இந்த சோஷியல் மீடியா நான் தான் சொல்கிறேன் கைஸ், ரீசெண்ட் டைம்ஸில் அவ்வளோ டாக்ஸிசிட்டியாக இருக்குது சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே. நம்ம ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம மேலே இருக்கிற மரியாதை பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் முடிச்சு விட்டுறாங்க. நம்ம ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் கூட அதில் இருக்கிற ஒரு மிஸ்டேக் தான் பார்க்குறாங்க. நம்ம நல்லது பண்ணதெல்லாம் எவனும் பார்க்குறது இல்லை. அட் த சேம் டைம் ரொம்ப நல்லவனாக இருந்தால் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அது கெட்டவனாகவே இருந்துட்டு போயிடலாம் சிம்பிளாக. நம்ம நல்லவன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே சைலண்ட்டாக வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் நம்ம வளர்ந்துன்னு போயிடும். அந்த பேசுகிறவன் பேசிட்டே தான் இருப்பான் கடைசி வரைக்கும். முதுகுக்கு பின்னாடி பேசுகிறானோ, முதுகுக்கு முன்னாடி பேசுகிறானோ, இல்லை காலுக்கு கீழே பேசுகிறானோ, என்ன பேசுகிறானோ அவன் பண்ணுற வேலை அது மட்டும்தான். நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ரெண்டாவது என்னென்னா இவனுங்களாம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் தான். உன்னால் பண்ண முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பானுங்க. தான் நம்ம அதை பண்ணி காட்டுவோம். இதுதான் லைஃப். சிம்பிளாக நான் சொல்கிறேன். மனுஷன் லைஃப் ஃபுல்லாகவே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரோட படங்களுக்கெல்லாம் தாண்டி சினிமா லைஃப் தாண்டி இப்போது ரியல் லைஃப்பில் ஒரு பொலிட்டிக்கல் கெரியர்லாம் பார்த்திங்கன்னா திருமண இடம் ஃபுல்லாகவே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இதெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சால் ஒரு அரசியலுக்குள்ளே வராரு.
இதெல்லாம் வரும் தெரிஞ்சு தானே வந்திருக்காரு. அதுக்கான ஒரு இதுவும் இருக்குல்ல. இது மேலே பார்த்தீங்கன்னா பேச்சுலாம் கிடையாது, வீச்சு தான். அதுக்கான ஒரு நேரம் வரும். ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். அந்த மாநாடு அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும்ல, பார்க்க தானே போகிறீங்க. அப்போ என்ன ட்ரோல் மெட்டீரியல் போடுவாங்க, நாங்களும் பார்க்குறோம். ஏன்னா சரி ஓகே பொழைச்சி போங்கடா, உங்களை திட்டுறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. பாவமாக இருக்குங்களெல்லாம் பார்க்கும்போது மிஞ்சி மிஞ்சி போன இந்த வீடியோ எதாவது கிளிப்பிங் கட் பண்ணி என் மேலே ட்ரோல்ஸ் போடுறீங்களா, போட்டு மிஞ்சி மிஞ்சி என்னடா மிஞ்சி மிஞ்சி பண்ணுவீங்க நீங்கள்? என்னை பற்றி பேசுவீங்க, வீட்டை பற்றி பேசுவீங்க, எங்கள் அப்பா அம்மா பற்றி இது தவிர வேறு என்ன தெரியும் லைஃப்பில் உருப்படியாக வேறு என்ன தான் பண்ணியிருக்கீங்க? உடாயச்ச பசங்களா. சரி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.